பொண்ணுங்க லைஃப் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. படிச்சு முடிச்சதும் சொந்த காலில் நிற்கணும், வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேஜ்மெண்ட் ஆனதும் வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டா உனக்கு போர் அடிக்கும், வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னென்ட் ஆனதும் வேலையை விட்டுரு, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை கொஞ்சம் பெருசானதும் குழந்தை தான் ஸ்கூலுக்கு போயிடுச்சுல, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாடி கிடையாது ஆஃபீஸ் கட்டி வச்சுக்கிறது. அது ரொம்ப சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போறதும் வீட்டில் இருக்கிறதும் பொண்ணுங்க உங்களோட சாய்ஸ், நீங்க டிசைட் பண்ணுங்க. இல்லை என்னோட கரியர் டெவலப் பண்ணும், எனக்கு அதுதான் ஆஃபீஸ் போகிறதா சந்தோஷம் அப்படின்னா தயவு செஞ்சு போங்க. இல்லை எனக்கு வீட்டில் இருந்து என் குழந்தைங்களை பார்த்துக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னா அதை நீங்கள் செய்யுங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை படிக்கணும், எது உங்களுக்கு சந்தோஷமோ அதை நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு உங்கள் குழந்தை பெருசாகி அம்மா வேலைன்னு சொல்லிட்டு என்ன நீ கவனிக்கலையே அப்படின்னு கேட்டாலோ, இல்லை அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா மாதிரி நீ ஒரு பெரிய ஆஃபீஸரா இல்லையே, எங்களை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருந்துட்டியா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது நான் சந்தோஷமாக பண்ணியிருக்கேன், மற்றவங்க பேச்சை கேட்காம உனக்கு பிடிச்சது நீயும் சந்தோஷமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.